அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவிக்குள் யூடியூப் சேனல். டிஎன்பிசி எக்ஸாமுக்காக முக்கியமான கேள்விகளை இந்த சீரீஸில் பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு பொதுத்தமிழிலிருந்து இயல் 2 இந்திய வனமகன் மற்றும் நால்வகை குறுக்கங்கள் ஆகிய பகுதியிலிருந்து முக்கியமான 15 கேள்விகளை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்துங்க. முதல் கேள்வி, இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஜாதவ் பயேங். ஆப்ஷன் ஏ ஜாதவ் பயேங். இரண்டாவது கேள்வி, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் அதாவது ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா என்னும் பட்டத்தை வழங்கிய ஆண்டு எது? ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கிய ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் டி 2012. 2012. அடுத்த கேள்வி, ஜாதவுக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கிய ஆண்டு எது? ஜாதவுக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கிய ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் சி 2015. 2015. அடுத்த கேள்வி, ஜாதவுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? ஜாதவுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி கவுஹாத்தி பல்கலைக்கழகம். கவுஹாத்தி பல்கலைக்கழகம். அடுத்த கேள்வி, கூற்று 1, இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயேங். கூற்று 2, ஜாதவ் பயேங்கிற்கு 2015ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. திரும்ப சொல்லலாம். கூற்று 1, இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயேங். கூற்று 2, ஜாதவ் பயேங்கிற்கு 2015ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் சி தான் கரெக்டு, ஆப்ஷன் பி இல்லை. ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடை. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, ஐகார குறுக்கம் சொல்லின் எந்தெந்த இடங்களில் வரும்? ஐகார குறுக்கம் சொல்லின் எந்தெந்த இடங்களில் வரும்? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்த கேள்வி, ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது டேஷ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது டேஷ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். சரியான விடை ஆப்ஷன் சி 1.5 மாத்திரை. அடுத்த கேள்வி, ஐகாரம் சொல்லின் இடையிலும்
இறுதியிலும் வரும்போது டேஷ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது டேஷ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். சரியான விடை ஆப்ஷன் பி, ஒரு மாத்திரை. ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும். அடுத்த கேள்வி, ஔகார குறுக்கம் சொல்லின் எந்தெந்த இடங்களில் வரும்? ஔகார குறுக்கம் சொல்லின் எந்தெந்த இடங்களில் வரும்? சரியான விடை பார்த்தீங்கன்னா முதல், ஆப்ஷன் ஏ முதல். அடுத்த கேள்வி, ஔகார குறுக்கம் சொல்லின் முதலில் வரும்போது டேஷ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஔகார குறுக்கம் சொல்லின் முதலில் வரும்போது டேஷ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஒன்றரை மாத்திரை. ஆப்ஷன் சி ஒன்றரை மாத்திரை. அடுத்த கேள்வி, ஆயுத குறுக்கம் சொல்லின் எந்தெந்த இடங்களில் வரும்? ஆயுத குறுக்கம் சொல்லின் எந்தெந்த இடங்களில் வரும்? சரியான விடை ஆப்ஷன் பி இடை. ஆயுத குறுக்கம் சொல்லின் எந்தெந்த இடங்களில் வரும்? சரியான விடை ஆப்ஷன் பி இடை. அடுத்த கேள்வி, வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு என்ன? வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு என்ன? சரியான விடை 1. மாத்திரை அளவு 1. அடுத்த கேள்வி, மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் 1. கீழ்க்கண்டவற்றுள் மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் 1. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பணம் கிடைத்தது. பணம் கிடைத்தது என்னும் சொல்லில் மகர குறுக்கம் இடம்பெறாது. அடுத்த கேள்வி, சொல்லில் முதலில் மட்டுமே இடம்பெறுவது எது? சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது எது? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஔகார குறுக்கம். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஔகார குறுக்கம். அடுத்த கேள்வி, கூற்று 1. ஔகார குறுக்கம் சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறும். கூற்று 2. ஐகாரம் சொல்லின் முதல் மற்றும் இறுதியில் மட்டுமே வரும். கூற்று 1. ஔகார குறுக்கம் சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறும். கூற்று 2. ஐகாரம் சொல்லின் முதல் மற்றும் இறுதியில் மட்டுமே வரும். சரியான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. நன்றி, வணக்கம்.